இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உன்னை நம்பிதானடா வீட்டுல சேர்த்த. நாத்தனார் மகனுடன் ஏற்பட்ட பழக்கம், கணவர் கொடுத்த கடைசி எச்சரிக்கை, பெட்ரூமில் நடந்த வெறியாட்டம், கிருஷ்ணகிரியில் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னமுத்தூருக்கு அருகே அமைந்துள்ளது மோட்டுக்கொல்ல கொட்டாய் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. 40 வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவி சத்யா. இவருக்கு வயது 30. இந்த தம்பதிக்கு திருப்பதி, கேசவன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் பழனியின் இரத்த சொந்தம் வழியாகவே இவர்களுக்கு ஆபத்து வர நேர்ந்தது. பழனியின் அக்கா மகனான தர்மபுரி மாவட்டம் குண்டாங்காட்டையைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் மோட்டுக்கொல்ல கொட்டாய் பகுதியில் உள்ள பேக்கரி கடையில் வேலை செய்து வந்தார். தன்னுடைய சொந்த அக்கா மகன் என்பதால் பழனி அவரை நம்பி வீட்டிற்குள் சேர்த்தார். மாரியப்பனும் அந்த வீட்டில் தங்கி வேலைக்கு சென்று வந்தார். ஒரு கட்டத்தில் மாரியப்பனுக்கும் அவரது அத்தையான சத்யாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் தனிமை கிடைக்கும் போதெல்லாம் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். மேலும் இந்த விஷயம் வெளியே தெரியாமல் ரகசியமாகவும் பார்த்து கொண்டனர். நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகவே மாரியப்பன் சத்யா பற்றி ஊருக்குள் பரவலாக பேசி வந்தனர். ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் கணவர் பழனிக்கு தெரிய வந்துள்ளது. இதை கேட்டு ஆத்திரமடைந்த அவர் தனது மனைவி சத்யாவை கண்டித்திருக்கிறார். அது மட்டும் இன்றி மாரியப்பனுடன் ஏற்பட்ட தொடர்பை கைவிடுமாறு கூறியிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சத்யா மாரியப்பனுடன் தொடர்ந்து பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி காலை பழனி வழக்கம் போல் வேலைக்கு சென்று விட்டார். அவரது 2 மகன்களும் வெளியே சென்று விட்டனர். இதனிடையே அன்றைய தினம் பிற்பகல் நேரத்தில் சத்யாவின் வீட்டில் இருந்து திடீரென்று அலறல் சத்தம் கேட்டது. இதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அங்கு சென்று பார்த்தபோது கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சத்யா சடலமாக கிடந்தார். அவருக்கு அருகில் மாரியப்பனும் கழுத்து அறுக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர்கள் உடனடியாக காவேரிப்பட்டினம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் படுகாயமடைந்த மாரியப்பனை மீட்டு சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்யப்பட்ட சத்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் சத்யாவின் மகன்களோ கணவனோ சேர்ந்து சத்யாவை கொலை செய்துவிட்டு மாரியப்பனின் கழுத்தை அறுத்தார்களா அல்லது மாரியப்பன் சத்யாவை கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தாரா என்ற கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது. சம்பவத்தன்று பழனி வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் அவரது மகன்களும் வெளியே சென்று விட்டனர். வீட்டில் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மாரியப்பன் சத்யாவுடன் உல்லாசமாக இருந்துள்ளார். அந்த நேரம் வெளியே சென்ற கணவர் திடீரென்று வீட்டிற்கு வந்து பார்த்தபோது சத்யாவும் மாரியப்பனும் கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். இதை பார்த்து ஆத்திரமடைந்த பழனி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சத்யாவை சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மருமகன் மாரியப்பன் கழுத்தையும் அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் என்பதும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள பழனியையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாத்தனார் மகனுடன் உல்லாசமாக இருந்த மனைவி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.